ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 2ல் முதல் ஸ்லோகம். சூரியஸ்பத்தி கிரீட மூர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்ரமாத்ர ஹசிதோலாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் त्वद्रूपं वनमाल्यहारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 2வது தசகத்தில் பட்டத்திரி பகவானோட திருமேனி அழகு, அப்புறம் ரொம்ப இனிமை, அதாவது என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவின் பாடினார் இல்லையா, அதை மாதிரி ரொம்ப மதுரமாக இருக்கிறத பற்றி ஒவ்வொரு அங்கத்தையும் பற்றி வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லை, பக்தி யோகம்தான் ரொம்ப மேன்மை உடையது அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் ஒவ்வொரு அவயமாக அவர் அனுபவித்து வர்ணிக்கிறார். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். திருமுடியிலேந்து ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார். சூரிய ஒளியுடன் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒளிமிக்க கிரீடத்தை கொண்டவர். அதாவது இவரோட ஒளி எப்படின்னா, கிரீடத்தோட ஒளி சூரிய ஒளி எப்படி இருக்குமா, பகல் விளக்கு போல் ஆயிடுமா, அப்படி ரொம்ப ஒளிமிக்க கிரீடத்தை கொண்டவர். அதுக்கப்புறம் நெற்றியில் மேலோங்கிய கஸ்தூரி திலகத்தால் மேலும் ஒளி கூடியிருக்கிறதாம். அவரோட கருணை மிகுந்த திருக்கண்கள் இருக்கு இல்லையா, அப்படியே கருணை மழையே பொழியறதான். அவருடைய புன்னகை இருக்கே, அன்பு நிறைந்த புன்னகை, அப்படியே முகத்தில் பூ மலர்வது போல் இருக்கிறது. அழகிய வடிவமான மூக்கை கொண்டவர். அது மட்டுமா, பளிங்கு போல கண்ணம் இருக்கே, அது ரொம்ப ஒளி இருக்கான். அது எப்படி இருக்கான், அந்த ஒளி காதில் மகர குண்டலம் அணிஞ்சிட்டு இருக்கார்ல பகவான் 2 காதுலையும், அது அப்படியே இவரோட கன்னத்தில் உள்ள பளிங்குனால் அது இன்னும் மினுமினுக்கிறதான், ரொம்ப ஒளி வீசறதான். அதுக்கப்புறம் கழுத்தில் கௌசுபமணி அணிஞ்சின்றிருக்கார், ஹாரங்கள் நிறைய அணிஞ்சின்றிருக்கார், வைஜெயந்தி வனமாலை அணிஞ்சின்றிருக்கார். அதுக்கப்புறம் மார்பில் ஸ்ரீவஸ்தங்கிற மருவில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கார். அந்த பொன் போன்ற ஒளிமிக்க தாயார் அமர்ந்திருக்கார் இல்லையா, அதனால தான் பகவானோட திருமேனி மேலும் நன்கு ஒளி வீசுகிறது. இப்படிப்பட்ட பகவானை நான் வணங்குகிறேன், அவரோட திருமேனியை நான் வணங்குகிறேன். இந்த முதல் ஸ்லோகத்தில் திருமார்பு வரைக்கும் வர்ணிச்சிருக்கார்.